ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. இன்றைக்கி ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட் சைட் சுண்டல் மசாலா. இது நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சூடாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். வெறும் சுண்டல் மட்டும் வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெள்ளை முக்கடலை, 1 கப் வெள்ளை பட்டாணி, இதை 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சிடணும். ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்கே ஊற வச்சுருங்க. பட்டாணி நம்ம கை வச்சு நசுக்குனா நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு வேகணும்னா 5 விசில் வைங்க போதும். இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து, 1/2 ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். ஒரு ஏலக்காய் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கல்பாசி. இதுதான் நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது. இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி. இதுவும் இந்த எண்ணெயிலே பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் இதோட கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இதை இந்த மாதிரி கலந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இதுக்கு மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அது அப்படியே தான் நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ சுண்டல் 5 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்சம் லைட்டாக 1-2 நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட வேக வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக குக்கரில் தண்ணி 1 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுண்டல் 4 பேர் சாப்பிட்ற உண்டான அளவு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் அந்த குக்கர்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நான் எதுவுமே சேர்க்கலை. சுண்டல் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. சுண்டல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இது செய்யும் போது அவ்வளோ வாசனையாக இருந்தது. நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருந்துச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பானிபூரி வறுக்க போகிறோம். நான் இரும்பு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு பானிபூரி செஞ்சுக்கலாம். இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கடையிலையும் கிடைக்கும். ரெடிமேட் பூரி தான் இது. இது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். நான் ஒரு 5 பூரி இந்த மாதிரி உடச்சி விட்டுருக்கேன். நமக்கு தேவையான அளவு சுண்டல் போட்டுக்கலாம். சுண்டல் அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் மேலே தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம். கார்ன் சிப்ஸ் இருந்தாலும் அதை மேலே தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓம் பொடி, நான் ஓம் பொடி தான் மேலே தூவி விட்டுருக்கேன் சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.